இயேசு வந்தது பாவத்துக்கு அடிமையாய் கிடக்கிறவங்களை மாத்திரம் விடுதலையாக்க வல்ல. பைபிள் சொல்லுது, நியாய பிரமாணத்துக்கு கீழானவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது திரிநிலத்தில் பிறந்தவராகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், இயேசு பாவத்துக்கு கீழே இருக்கிறவங்களை விடுதலையாக்க வந்தாருன்னு தான் தெரியும். ஏன்னா அவருக்கு பெயர் இயேசு. இயேசு என்றால் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவன் அர்த்தம். அது உங்களுக்கு தெரியும். அதுக்காகத்தான் வந்தார்னு. ஆனால் கலாத்தியர் ரோமர்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்பா நான் அதுக்காக மாத்திரம் அல்லப்பா, நியாய பிரமாணத்திற்கும் சட்ட திட்டங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களையும் மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது என்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினேன் என்று சொல்லி தேவன் வெற்றி முழக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? பாவத்தில் அடிமையாய் கிடக்கிறது எப்படி ஒரு பெரிய பாவமோ, அதே போல நியாய பிரமாணத்துக்கு கீழையும் தன்னுடைய சுய நீதிக்கு கீழையும் அடிமையாக இருக்கிறதும் தேவனுடைய பார்வையில் ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது.